வணக்கம். ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளை கொண்டாடுற போதும் அதுக்கு ஏதாவது ஒரு பேர் சொல்லிட்டோம்னா அது இன்னும் பிரகாசமாயிருது. இப்போ உதாரணமாக நேஷ்னல் சினிமா டேங்கிறாங்க. அதாவது தேசிய திரைப்பட தினம். இதில் என்ன சிறப்பு? அன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேட்டர்களில் டிக்கெட்டோட விலை வெறும் 75 ரூபா தானா. எவ்வளோ பெரிய காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 75 ரூபாய்க்கு போய் படம் பார்த்து வந்துடலாம். 75 அதிகம்ங்க அப்படின்னா அது வேணாம், நீங்கள் போக வேண்டாம். 75 ரூபாய்க்கு போய் படம் பார்க்கலாம் அன்னைக்கு. இது மட்டும் தானா? எதற்காக அதை நேஷ்னல் டேன்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா, சினிமா இந்தியாவில் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1911 5ஆம் ஜார்ஜ் மன்னர் இங்கே முடிசூட்டி கொண்ட அந்த விழா நடக்கிற போது அதை அந்த காலத்துக்கு கேமரா வச்சு படம் எடுக்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த இந்தியர்கள் ஒருத்தர் தான் தாதா சாஹேப் பால்கே. அவர் பேரில் தானே தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்குறாங்க. அவர் என்ன பண்ணார்னா, இந்தியாவில் சினிமாவை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதல் திரைப்படத்தை எடுக்கிறார். ராஜா ஹரிச்சந்திரா 1913 இதான் முதல் இந்திய திரைப்படம். இந்த படம் பேசாது, ஊம படம். அதனால தான் அதுக்கு பேர் மூவின்னு பேர். என்னைக்கு சினிமா பேச ஆரம்பித்ததோ அதுக்கு பிறகு அதுக்கு டாக்கின்னு பேர். அதெல்லாம் டாக்கீஸ் அப்படின்னு வச்சுருப்போம். மதுரையிலலாம் நிறைய உண்டு. இம்பீரியல் டாக்கீஸ், சிந்தாமணி டாக்கீஸ் அப்படின்லாம் வச்சுருப்போம். டாக்கீஸ்னால் பேசுகிற சினிமா வந்த காலம்னு அர்த்தம். எப்போ பேசிச்சு அப்படின்னா, ஹிந்திலையும் அதை ஒட்டி தமிழ்லேயும் பேச ஆரம்பித்த காலம் 1931. ஆலம் ஆரா அப்படிங்கிற ஹிந்தி படம் முதல்ல பேசிச்சு. அதே நேரத்தில் தமிழில் பேசின படம் எதுன்னு கேட்டிங்கன்னா காளிதாஸ் அப்படிங்கிற படம். அதில் டிபி ராஜலட்சுமி என்கின்ற நடிகை, அவங்க தான் சினிமா ராணின்னு பேர், அவங்க நடித்தாங்க. அதுக்கு பாட்டு எழுதின பெருமை யாருக்கு உண்டுன்னு கேட்டிங்கன்னா, மதுரையை சேர்ந்த மதுரகவி பாஸ்கரதாஸ் அவர்களுக்கு உண்டு. சினிமா பேச ஆரம்பித்ததுங்கிற காட்டில் சினிமா பாட ஆரம்பித்ததுன்னு தான் சொல்லணும். 40 பாட்டோ 45 பாட்டோ அந்த படத்தில் இருக்குங்கிறாங்க. இப்படியாகத்தான் சினிமா வளர்ந்தது, இந்தியா எங்கும் பரவியது. அதில் தமிழ்நாட்டுக்கு என்ன பெரிய ஆச்சரியம் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1967 5 முதல்வர்கள் திரைத்துறையிலிருந்து முதல்வரானார்கள். பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய துணைவியார் அவர்களும் அந்த காலத்தில் மிகப்பெரிய சினிமா ஸ்டார் VN ஜானகி அவர்கள், அதே போல் புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் என்று 5 பேர் திரைத்துறையிலிருந்து வந்த ஒரு சாதனையை பார்க்குறோம். இன்றைய முதல்வர் கூட பல நாடகங்கள்லேயும் சின்ன திரையில் நடிச்சிருக்கிறார். அதை நம்ம பார்க்குறோம், ஆச்சரியப்படுறோம். அப்போ சினிமாவுக்கும் நமக்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆனதை பார்த்த பிறகுதாங்க ஆந்திராவில் NT ராமாராவ் அவர்களுக்கும் அரசியலில் ஈடுபடணும், முதல்வராகணும்னு ஆசை வந்தது. அப்படி ஆகி காமிச்சார். நீங்கள் என் இனிய நண்பர் பாண்டியராஜன் அவர்கள் நடித்த ஆண்பாவம் படத்தில் பார்த்திங்கன்னா, இந்திர வந்தது சந்திர வந்தது இந்த சினிமா தான், எம்ஜிஆர் வந்தது NTR வந்ததும் இந்த சினிமா தான், கலை வளர்ந்தது இங்கே தான் சொல்லிட்டு அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சதும் இந்த சினிமா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது NTR வந்தது இந்த சினிமா தான். அந்த அமெரிக்க ஜனாதிபதிகளில் ஒருத்தர் கூட ரொனால்டு ரீகன், அவரும் திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வரும். ஆட்சி வளர்த்தது ஆட்சி பிடிச்சது இந்த சினிமா தான், அது அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சது இந்த சினிமா தான். அப்போ சினிமாவுக்கும் அரசியலுக்கும் எப்படியான ஒரு தொடர்பு இருக்குது? மக்கள் ஜாதி மத பேதம் இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல் மகிழ்ச்சியாக தங்களுடைய பொழுதை பயனுடையதாக கழிக்க முடியும்னு நினச்ச காலம் அதுதான். ஒரு காலத்தில் சினிமா புராணமாக இருந்தது, வரலாறாக இருந்தது, பிறகு சமுதாயத்துக்கு திரும்பியது. இன்றைக்கு தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ப படங்கள் எடுக்கப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக பேன் இந்தியா படங்கள். அதாவது தமிழ்நாட்டில் எடுக்கப்படுகிற ஒரு படம் இந்தியாவுக்கே சொந்தம் என்பது போல அது சொல்லப்படுகின்றது.
உதாரணமாக பாகுபலி, RRR, அதே போல் புஷ்பா. இப்போ பெரிய சாதனை என்ன, என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் நடித்த விக்ரம் படம் 100 நாள் ஓடிருக்கு. இப்போ தான் சமீபத்தில் கோயம்புத்தூரில் இந்த 100வது வெற்றி விழாவை அவர் கொண்டாடிட்டு வந்தார். ஏன்னா யூடியூப்பு, சின்ன திரையெல்லாம் வந்த பிறகு சினிமா 100 நாளுக்கு ஓடுறது இல்லைங்க, 50 நாளே அதிகம்னு இருந்தாங்க. அதெல்லாம் முறியடித்து 100 நாள் ஓடி இந்தியாவிலேயே பெரிய படமாக அது வந்திருக்குன்னு சொன்னால் எத்தனையோ சாதனைகள் சினிமாவில் நிகழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட சினிமாவை இன்றைக்கும் நாம் ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு மகிழ்ச்சி, இந்த சினிமாவில் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு புள்ளி, இத்திருண்டு புள்ளியாக 2003 வெளிவந்த விருமாண்டி தொடங்கி இப்போ வரப்போகிற என்னுடைய நண்பர் இயக்குனர் பொன்ராம் அவர்கள் இயக்கி விஜய் சேதுபதி அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய அந்த படம், அது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 35 படத்தில் நான் நடிச்சிருக்கேங்கிறப்ப அதுவும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சினிமா பொழுதுபோக்குவது மட்டுமில்லை, பொழுதை ஆக்கவும் செய்கின்ற செயல்களை செய்யும் என்பதை நாம் பார்க்கிறோம். பலருக்கான வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு சினிமா இயங்குகின்றது. இந்த தேசிய திரைப்பட நாளான இன்று அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்லுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.